ஹாய் ஸ்டடி வித் ஜெனியில் அது லாங் கேப்க்கு அப்புறமா ஒரு வீடியோ. இது என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்துட்டு ஸ்டடி பிளான் சொல்லுங்க, நீங்கள் என்ன பிளான் யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்போ ஸ்டார்ட் பண்ணால் படிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்ட நிறைய கேள்விகளுக்கான பதில் தான் இந்த வீடியோ. இது வந்து 150 டேஸ்க்கான பிளான். இது ஆக்சுவலாக வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் ஒர்க் போயிட்டு படிக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை புதுசாக ரிவைஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்டடி பிளான் தான் இது. இது நம்ம வந்து 100 டேஸ் 50 டேஸாக வந்துட்டு நம்ம பிரிச்சுக்க போகிறோம். இதில் 100 டேஸ் வந்து நம்ம சிலபஸ் கவர் பண்ணுறதுக்காக ஃபஸ்ட்டு வந்து பாலிட்டி 40 மார்க்ஸ், 25 டேஸ் வந்து நம்ம இதுக்கு செப்பரேட்டாக எடுத்து வைக்கிறோம். ஸோ எக்கனாமிக்ஸ் பார்த்தா 50 மார்க்ஸ். நம்ம அது தானே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கலாம். பட் வந்து பாலிட்டியில் எல்லாமே வந்துட்டு நிறைய விஷயங்கள் டைரெக்டாக கேட்பாங்க, நிறைய விஷயங்கள் மாறாது. ஆனால் எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயம் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதுக்கு ஒரு 25 டேஸ், இதுக்கு ஒரு 25 டேஸ். அண்ட் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, அதாவது யூனிட் 6 வந்துட்டு 40 மார்க்ஸ், அதுக்கு ஒரு 15 டேஸ். அண்ட் ஐஎன்எம் ஹிஸ்ட்ரிக்கு வந்து 25 மார்க்ஸ் 15 டேஸ். அதே மாதிரி ஜியாகிரஃபி சயின்ஸுக்கு 10 டேஸ்னு மொத்தம் 100 டேஸ். நெக்ஸ்ட் இருக்கிற அந்த 50 டேஸை நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபுல் ரிவிஷன் பண்ணிகிட்டே வந்துட்டு டெஸ்ட்டு போட்டு பார்க்க போகிறோம். அண்ட் டெஸ்ட்டு அனாலிசிஸ், அதை நம்ம அனலைஸ் பண்ணி நம்ம எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம், நம்ம எங்கே மிஸ்டேக் பண்ணுறோன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு கரண்ட் அஃபேர்ஸுமே இந்த ஏரியாவில் தான் நம்ம கவர் பண்ணுவோம். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வந்து 25 டேஸ் பாலிட்டி அப்படின்னா 1 to 5 டேஸ்க்குள்ளே நான் இதை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். நான் இந்த டேட்டு போட்டு இந்த டேட்லேருந்து இந்த டேட்குள்ளே நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு நம்ம போட்டோம்னா, நம்மளால் படிக்க முடியலன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் வந்து பில்ட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த டேஸ்லேருந்து இந்த டேஸ்க்குள்ளே நான் இவ்வளோ கவர் பண்ணணும். அதில் ஏறக்குறைய முன்னாடி கொஞ்சம் கவர் பண்ண முடியாமல் இருக்கலாம், இல்லை இன்னும் சீக்கிரமாக கவர் பண்ணிட்டேன்னா பழைய டாபிக் எடுத்து கூட படிக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி டேஸ் வரைக்கும் நான் போட்டிருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு நான் ஒரு டேவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன், நான் ஒரு டேவை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி நான் படிக்கிறேன் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு தலைவர் இருக்கணும். நம்ம அந்த தலைவரை படிக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து ஐஎன்எம்லேயும் இருக்கட்டும், நடுவில் வந்து ஏதாவது தலைவரை கேட்கும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் தினம் ஒரு திட்டம், இந்த திட்டம் வந்து யூனிட் 9, அதாவது எக்கனாமிக்ஸ் படிக்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அண்ட் தினம் ஒரு திருக்குறள்னால் ஒரு 5 அந்த மாதிரி. அண்ட் டெஸ்ட்டு வந்து 20 to 50 கொஷின்ஸ், மேக்ஸ் வந்து மினிமம் 20 சம்ஸ். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுக்கிற அந்த சப்ஜெக்ட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம கவர் பண்ண போகிறோம். நம்ம இந்த ஜேர்னியில் நம்மக்கிட்ட கண்டிப்பாக இருக்க வேண்டியது வேர் டு ஸ்டடி. நம்மளுக்கு எந்தெந்த ஏரியாஸில் என்னென்ன இருக்குது, என்னென்ன கவர் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ நான் எப்போவுமே வந்துட்டு இந்த வேர் டு ஸ்டடி எழுதி நான் வச்சுருப்பேன் கூடவே. அப்போ தான் வந்து நான் இப்போது ஒரு டாபிக் நான் முடிக்க போகிறேன் அப்படின்னா, அது எந்தெந்த புக்ஸில் இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுட்டு நான் உட்காரதுக்கு எனக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி வந்து நான் டாபிக் வைஸாக வந்துட்டு எழுதி வச்சிருக்கேன். அண்ட் நான் வேர் டு ஸ்டடிக்கு அடுத்து நான் வந்து 6th வரைக்கும் இருக்கிற இண்டெக்ஸில் இருக்கிறது நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு பக்கத்தில் வந்துட்டு ஒரு 4-5 கோடு போட்டு வச்சுருப்பேன். அதாவது வந்து ஃபஸ்ட் ரீடு, அதுக்கப்புறமா ரிவிஷன், எதாவது ரிவிஷன் அப்படிங்கிறது. இது எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட் நம்ம இந்த டேட்டில் இதை கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம், 3 டேஸ் கழிச்சு இதை ரிவைஸ் பண்ணணும், நம்ம ரிவைஸ் பண்ணியிருக்கோமான்னு ஒன்ஸ் செக் பண்ணிக்கிறதுக்கும், நம்மளுக்கு ஒரு தொடர்ந்து ஒரு கோர்வையாக நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் இது. ஸோ என்கிட்ட எப்போவுமே சிலபஸ், வேர் டு ஸ்டடி, இது 3மே வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு இப்போது நிறைய பேர் வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிகிட்ருக்கலாம், நான் இவ்வளோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் அப்படின்னா. இதை வந்து ஃபஸ்ட்டு இந்த ஆர்டரில் தான் படிக்கணுங்கிறது கிடையாது. நான் அதனால தான் இதில் எப்படி மென்ஷன் பண்ணிப்பேன்னா, 25 டேஸ், இந்த 5 டேஸ்க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும், நெக்ஸ்ட்டு 5 டேஸ்க்குள்ளே இதை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் டாபிக் வைஸ் போடும்போது, ஓகே நான் இந்த 5 டேஸில் இதை முடிக்கணும் அப்படிங்கிறதுல நான் டேஸ் 1 டேயில் இவ்வளோன்னு இன்டர்சேஞ்ச் பண்ணி நான் படிச்சுப்பேன். அண்ட் இதுதான் நான் ஃபாலோ பண்ணுறது. இந்த பிளான் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பிடிஎஃப் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி டெய்லி நான் அப்டேட்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் ஃபார் மோர்.